ஸோ எப்படி நம்ம Drupal 7 நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா PHP, MySQL அண்ட் Ubuntu மெஷின் என்னோடது, Apache வெப் சர்வர். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் அதில் டெர்மினல்ங்கிற டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெர்மினல்ங்கிற டூல் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேஸ்டு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டெர்மினல்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் அண்ட் மெனு வைஸாக போகிறத விட இது லிட்டில் பிட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அஸ் அ டெவலப்பர் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன வேணால் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்எஸ் இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் உள்ள எல்லா இதையும் லிஸ்ட் பண்ணணும். கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Drupal 7 எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ Drupal 7 இதுதான் இப்போ Drupal 7ஓட லேட்டஸ்ட் வெர்ஷன் 7.77. இந்த வெர்ஷன் நம்மளோட லோக்கலில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ண போகிறேன். எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டாஸ் ஜிப் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போகிறேன். இல்லை Drupal 7 டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ Drupal 7.7 இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட ரூட் டைரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக Ubuntu மெஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா Apache சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேர் www HTML. ஸோ இதுதான் பேசிக் ஃபோல்டர். இதுக்குள்ளே நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், டுட்டோரியல்ஸுங்கிற ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளே தான் நான் Drupal கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ளே Drupalோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். D7 மீன்ஸ் Drupal 7. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹாஸ்ட் /D7 சாரி டுட்டோரியல்ஸ்குள்ளே தான் வச்சுருக்கிறோம். D7 ஓகேங்களா? ஸோ அதை நான் D7 ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இதில் என்னோட install.php ஃபஸ்ட்டு ரன் ஆகிறது. இதோட install.php தான் ரன் ஆகும். இப்போ ஒரு சைட்டு நமக்கு கான்ஃபிகர் ஆகிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக சைட்டுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். அதுக்காக தான் install.phpங்கிறதுக்காக போகுது. ஸோ எனக்கு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் தேவை. இதில் 2 வெர்ஷன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், மினிமல் வெர்ஷன். மினிமல் வெர்ஷன்னா அதில் எந்த விதமான மாடல்ஸ் எதுவுமே எனேபிளாக இருக்காது. ஸோ யூசர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ராவாக இருக்கும். ஸோ ஃபார் தி டெவலப்பர் பர்பஸ்க்கு வேண்டி தான் மினிமல் பர்பஸ் யூஸ் பண்ணுவோம், மினிமல் வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம போக போகிறது ஸ்டாண்டர்ட் வெர்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் இதில் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி டைரக்டரி sites default files does not exist. ஸோ நமக்கு sites default files இந்த டைரக்டரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸாக இருக்கட்டும், கேட்சில் உள்ளக்கூடிய எந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் sites default files தான். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது sites default files. ஸோ அந்த sites default files நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட டைரக்டரி போய்க்கலாம். இதில் D7 இருக்குது, sites default. இதில் ஃபைல்ஸ் டைரக்டரி நமக்கு இல்லை. ஸோ நம்ம ஒரு ஃபைல்ஸ் டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எரர் அடிக்கும், தி sites default file is not writable. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மஸ்ட் நம்ம ரைட்டபிள் பர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே போக போகிறோம். எப்படி நம்ம போக போகிறோம் அப்படின்னா cd கமாண்ட் யூஸ் பண்ணி cd/var www HTML டுட்டோரியல்ஸுங்கிறக்குள்ளாடி D7 வெப்சைட் D7 இதில் தான் நம்ம டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ள என்டர் ஆகிட்டோம். இப்போ நம்ம sites default ஃபைல்ஸுக்கு ரைட் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo chmod -r 777. ஸோ 777 பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரிக்கு ரைட்டபிள் பர்மிஷன் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? sites default files. ஸோ இது என்னோட ரூட் பாஸ்வேர்ட் கேட்குது. என்னோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரைட்டபிள் பர்மிஷன் ஆகிடுச்சு. நான் போய் சைட் அகைன் ரன் பண்ணேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எரர் கிளியர் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ செகண்ட் எரர் என்ன காட்டுது அப்படின்னா செட்டிங்ஸ் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த ரைட்டபிள் பர்மிஷன் கொடுக்குறது 777 கொடுக்குறது ரெக்கமெண்டட் கிடையாது. சேஞ்ச் ஓனர்ஷிப் மாற்றினா கூட நமக்கு அந்த சைட்ஸ் டிஃபால்ட் ஃபைல்ஸோட வந்து ரைட்டபிள் பர்மிஷன் இருக்கும். அது மூலமாக நம்ம கூட ரைட் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன் settings.php ஃபைல். ஸோ இந்த settings.php ஃபைல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த settings.php அது வந்து Drupal site ரன் ஆகிறதுக்கு settings.phpங்கிறது ஒரு மேண்டேட்டரி திங். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃபால்ட் settings.php-யை settings.php-ன்னு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ default.settings.php சைஸ் டிஃபால்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறோம். இதில் நமக்கு default.settings.phpங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. settings.php ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ அகைன் ப்ரௌசர் போய் நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எரர் அடிக்கும். தி settings.php ஃபைல் இஸ் நாட் ரைட்டபிள். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்கும் ரைட்டபிள் பர்மிஷன் கொடுக்கணும். ஏன் நம்ம ரைட்டபிள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாபேஸ் இதோட அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது கேட்கும்போது அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போய் settings.php ரைட் பண்ணி வைக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அது லோட் ஆகுறது settings.php-லேருந்து தான் லோட் ஆகும். அதில் போய் ரைட் பண்ணும். அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு ரைட்டபிள் பர்மிஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ அகைன் நம்ம அடுத்த கமாண்ட் என்ன ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் கமாண்ட் சைட்ஸ் டிஃபால்ட் settings.php. ஸோ இதுக்கு நம்ம ரைட்டபிள் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டெப் 4ல் என்ன இருக்குது டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் நேம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்னோட லோக்கல் ஹாஸ்ட்ல php-myadmin போய்கிறேன். ஓகேங்களா. இதுதான் php-myadmin. ஸோ இந்த php-myadmin டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா டேட்டாபேஸோட எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த php-myadminங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இதில் நம்ம D7 அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டேட்டாபேஸ் நேம் D7 அதோட அதை லாகின் பண்ணுறதுக்குள்ள க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ என்னோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டாபேஸ் லோக்கல் ஹாஸ்ட்லேருந்து தான் எனக்கு ரன் ஆகுது. ஏன்னா நான் அது லோக்கல்லேருந்து தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்குன்னு தனியாக இருந்தாச்சு டேட்டாபேஸ் போர்ட் எதுனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதோட போர்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு எனக்கு இது மட்டும்தான் தேவை. ஸோ இந்த ரெண்டு எனக்கு தேவையில்லை. அதனால நான் அதை அப்படியே லீவ் பண்ணிடுறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி அதுக்குள்ளே போயிட்டு எல்லாமே தேவையான மாடல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எனேபிள் ஆகும். ஃபஸ்ட்டு பேசிக்காக சைட்டை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாடல்ஸ் தேவையோ அது எல்லாமே ரன் ஆகும். ஸோ அகெயின் சைட் நேம். ஸோ என்னோட சைட் நேம் வந்து Drupal 7 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சைட் இமெயில் அட்ரஸ். சைட் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சைட் இமெயில் அட்ரஸ் இது. ஸோ சைட் மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேம் தான் என்னோட யூசர் நேமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடியதை வச்சு தான் நம்ம அடுத்தது இந்த Drupal அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ண போகிறோம். ஸோ என்னோட யூசர் நேம் ராகுல்னு நாங்கள் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ பாஸ்வேர்ட் இதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டுக்குன்னு சில டிஃபால்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை நான் என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே இடத்துலையே பாஸ்வேர்ட் மேட்ச் பண்ணக்கூடியது பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் செக் பண்ணக்கூடியது எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க.
டிஃபால்ட் கண்ட்ரி இதை நீங்கள் சூஸ் பண்ணனாலும் சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சூஸ் பண்ணா இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இது ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா நம்மளோட டிஃபால்ட் சர்வர் செட்டிங்ஸ், நம்மளோட சைட் ரன் ஆகிறது ஃபுல்லாகவே இந்த டைம் ஜோனை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கண்ட்ரி நான் இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா ஏசியா கொல்கட்டா, நம்மளோடது கொல்கட்டா டைம் ஜோன் தான். ஸோ அடுத்த 2 செக் பாக்ஸ் இருக்குது. இந்த செக் பாக்ஸ் எதுக்குன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் சைட் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக drupal.org செக் பண்ணி எதனாச்சும் நமக்கு அப்டேட்ஸ் இருக்குதா, செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்குதா, தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், அது எல்லாமே இது மூலமாக ரன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவ் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த சைட்டில் எதனாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் கான்ஃபிகர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சைட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட பேஜுக்கு வந்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டே அட்மினாக தான் லாகின் ஆகியிருக்கிறோம். நம்மளோட பேசிக் செட்டப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியாச்சு. கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஒரு ஃப்ரெஷ் சைட்டு க்ரியேட் ஆகி வந்தாச்சு. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ ஓவராலாக நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம Drupal 7.7 வெப்சைட் போய்க்கிறோம். இதுலேருந்து Drupal 7 டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணி நம்மளோட ரூட் டைரக்டரியில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிற டுட்டாரியல்ஸுங்கிற டைரக்டரி, அதுக்குள்ளே D7ங்கிறது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ஸோ அந்த D7ங்கிறத ரன் பண்ணிக்கிறேன். ஸோ D7ங்கிறத ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு install.php அப்படிங்கிற இடத்துக்கு போகும். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், install.php இந்த ஃபைலுக்குள்ளே தான் போகும். இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு பேசிக்காக என்னென்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டும். ஃபஸ்ட்டு மிஸ் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸு டிஃபால்ட்டுக்குள்ளாடி ஃபைல்ஸ் இருக்காது, settings.php இருக்காது. ஃபைல்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். settings.php டிஃபால்ட்டாக settings.phpலேருந்து காப்பி பண்ணிக்கணும். ஃபைல்ஸ் ஃபோல்டருக்கும் settings.php ரைட்டபிள் பர்மிஷன் கொடுத்துக்கணும். ஆஃப்டர் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் கேட்கும். டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டேபிள்ஸும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ டேட்டாபேஸில் நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதோட டேட்டாபேஸ் நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான மாடல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். மாடல்ஸ், டேபிள்ஸு எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே வெப்சைட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் சைட் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எல்லா பேசிக் செட்டிங்ஸும் ஆட் ஆகிருக்கும். Drupal 7 இமெயில் அட்ரஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அங்கே கொடுத்த எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அதே இடத்துலையே நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் சூஸ் பண்ண சொல்லுவோம். அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு தான் நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்டு. இப்போது நான் அங்கே கொடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்டு தான் இதில் இருக்கும். சிவாராகுங்கிற அந்த யூசர் நேம் தான் இதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாராகுல் இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு நான் அங்கே கொடுத்த பாஸ்வேர்டு. என்னோடய ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் தான் இருக்குது. என்னோட பர்மிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷனில் இருக்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அட்மின் பர்மிஷனில் இருக்கும். என்னோட டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா ஏசியா பர் கொல்கத்தா. ஸோ இது எல்லாமே பேசிக்காக ஆட் ஆயிரும். ஆஃப்டர் தட் வெப்சைட் ரன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காமனாக ஒரு Drupal 7 பேசிக் சைட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம இதில் பார்த்தாச்சு. கமிங் அப் டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம Drupal 8 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வரிசையாக என்னென்ன இஷ்யூஸ் தான் நாங்கள் ஒவ்வொரு இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணுறோமோ எல்லா இஷ்யூஸுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.